Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part time job. Perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours, work at yours, just share and publish content. Simple tasks, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel, you are already eligible. Earn daily income with the instant payout start from day one. 9994104160 contact. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. my சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மது அருந்துவது, புகைப்பிடிப்பது எப்படி உடலுக்கு கெடுதலோ அதோ போன்றுதான் மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வதும் மனதுக்கு கெடுதலாகவும் அந்த பொறாமை குணம் அவரையே அழிப்பதோடு சுற்றி உள்ளவர்களையும் அழிக்கும் வல்லமை படைத்தது. இந்த பொறாமை குணம் உள்ளவர்கள் தான் வளர்வது பற்றி கூட அதிகம் சிந்திக்காமல் அடுத்தவர்கள் வளர்ச்சியை பற்றியே அதிகம் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு அடுத்தவர் சிறப்பாக இருப்பதை பொறுக்கவும் முடியாது. தன் வளர்ச்சி தன் குடும்ப வளர்ச்சி என்று சிந்தித்தாலும் முன்னேற, வளம் பெற, நலம் பெற, வளர்ச்சி பெற வாய்ப்பு கிட்டும் வழியும் பிறக்கும். அதை விட்டு அடுத்தவர் வாழ்கிறாரே என்று வயிற்றெரிச்சல் கொள்வதால் என்ன பயன்? ஒருவரின் பொறாமை குணமானது எந்த சூழ்நிலையிலும் அவரின் முன்னேற்றத்தை முழுவீச்சில் தடுத்து குட்டிச்சுவராக்கிவிடும். இந்த குணம் இருந்தால் எப்போதும் அடுத்தவர்களை பற்றியே சிந்திக்க தோன்றும். பொறாமை குணம் உள்ளவருக்கு துன்பம்தான் அது பரிசாக கிடைக்கும். அதே போல அடுத்தவன் வளர்ச்சியை கண்டு அதனால் அவருக்கு அவப்பெயரை செய்வதும் மிகவும் தவறான செயல். எதிரியை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தன்னைத்தானே களங்கப்படுத்தி கொள்வார்கள். நமது வாழ்வில் இப்படிப்பட்ட பொறாமை குணம் கொண்ட நபர்கள் எங்கும் நிறைந்து காணப்படுவார்கள். இவர்களை கடக்காமல் இருக்க முடியாது. குறிப்பாக அலுவலக இடங்களில்தான் இவர்களை பெரும்பாலும் நாம் சந்திக்க நேரிடும். அப்போது அவர்களை கண்டுகொள்ளக்கூடாது. நாம் நமது வேலையை சரியாக செய்யும்போது நம்மை அதிகாரிகளும் சக பணியாளர்களும் பாராட்டத்தான் செய்வார்கள். அலுவலகத்தில் மற்றவர்களுக்காக கவர்ந்தவராக இருப்பீர்கள். ஆனால் இதை நினைத்து கடுப்பாக முதல் நபர் உங்கள் மீது பொறாமை கொள்ளும் நபர் அவராகத்தான் இருப்பார். உங்களுக்கு வேலை தொடர்பான பிரச்சனைகள், சந்தேகங்களுக்கு அந்த நபர் உதவ மாட்டார். உங்களுக்கு துணை நிற்க மாட்டார். இந்த நேரத்தில் முற்றிலும் அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். நல்ல நட்பு வட்டாரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். எப்போதும் வேலையை சிறப்பாக செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு நீங்களே ஊக்கம் கொடுத்து கொண்டு முன்னேற முயற்சி செய்யுங்கள். எந்த சூழலுக்குள்ளும் நீந்த கற்றுக்கொண்டு கரையேறுவதே வெற்றியின் நுட்பம். நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பொறாமை குணம் கொண்ட நபர்கள் எங்கும் நிறைந்து காணப்படுவார்கள். இவர்களை கடக்காமல் இருக்க முடியாது. குறிப்பாக அலுவலக இடங்களில்தான் இவர்களை பெரும்பாலும் நாம் சந்திக்க நேரிடும். அப்போது அவர்களை கண்டு கொள்ளக்கூடாது. நாம் நமது வேலையை சரியாக செய்யும்போது நம்மை அதிகாரிகளும் சக பணியாளர்களும் பாராட்டத்தான் செய்வார்கள். அலுவலகத்தில் மற்றவர்களை கவர்வதற்காக இருப்பீர்கள். ஆனால் இதை நினைத்து கடுப்பாக முதல் நபர் உங்கள் மீது பொறாமை கொள்ளும் நபர் அவராகத்தான் இருப்பார். உங்களுக்கு வேலை தொடர்பான பிரச்சனைகள், சந்தேகங்களுக்கு அந்த நபர் உதவ மாட்டார். உங்களுக்கு துணை நிற்க மாட்டார். இந்த நேரத்தில் முற்றிலும் அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். எப்போதும் போல உங்கள் வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு நீங்களே ஊக்கம் கொடுத்து கொண்டு முன்னேற முயற்சி செய்யுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.